ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். கருப்பு கவுனி வந்து நான் 1 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு கூடவே வந்து பாசிப்பருப்பு, வெந்தயம், கொள்ளு, முக்கியமாக இதுக்கு சேர்த்துக்கிறதே கொள்ளு தாங்க. கொள்ளு, பாசிப்பருப்பு முக்கியமாக இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் பார்லி அரிசி, மிளகு, சீரகம், பூண்டு. நம்மக்கிட்ட ட்ரையான பூண்டு இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளே வீட்டில் இருந்த பூண்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே வறுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் வந்துடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் ரெடியாகக்கூடிய கஞ்சி மிக்ஸ் தான். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற்றினோம்னா ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனர்ஜியான கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தாங்க. நீங்களும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். கஞ்சி நல்லா ஆறினதுக்கப்புறம் கூட தயிர் இல்லைனா மோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா எனர்ஜிங்க.